الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புவி வாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிக்கழித்த புகழுக்குரியோன் அல்லாஹ் ஒருவனுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், குத்துபுகள், அக்தாபுகள், நல்லோர்கள், நம்மவர்கள் அனைத்து பேர்கள் மீதும் அல்லாஹுவின் அளவில்லாத ஆளப்பெரும் அருள் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் நிறைவாய் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் பொருந்திய ஒரு புண்ணியமான ஒரு மஜ்லிஸில் அவை தலைவராய் பொறுப்பேற்று சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கிற இமாம் அவர்களே, அருமைக்குரிய ஜமாத்தார்களே, பள்ளியினுடைய நிர்வாகிகளே, மாணவ மாணவிகளே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைத்து பேர்களுக்கும் ஆரம்பமாக என்னுடைய சலாமை கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அல்லாஹுவின் மாபெரும் அருளால் நபிகள் நாயகம் பிறந்த இந்த மாதத்தில் நபிகள் நாயகத்தை எப்படியெல்லாம் ஆய்வு கொண்டு கண்கொண்டு பார்க்க முடியும் என்று பல கோணங்களில் பல தலைப்புகளில் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான தலைப்புகளை தேர்வு செய்து தொடர்ந்து நடைபெற்று வருகிற இந்த புனிதமான இந்த நிகழ்ச்சியின் 10வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த நிகழ்வு வருடமெல்லாம் ஒவ்வொரு வருடமும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த மீளாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி அல்லாஹ் மென்மேலும் சிறப்பாக்கி தருவானாக. இந்த விழாவுக்காக நிகழ்ச்சிக்காக யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உடல் ஒத்துழைப்பாலும் யாரெல்லாம் ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறார்கள் அவர்கள் அத்தனை பேர்களுடைய நாட்டங்களையும் அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. புனிதம் நிறைந்த இந்த புண்ணியமான பூத்து குலுங்கும் புனிதம் நிறைந்த இந்த அவையில் நம்மை எல்லாம் அல்லாஹ் ஒன்றுபடுத்தியது போல் நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவன பூஞ்சோலையிலும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்றுபடுத்திடுவானாக.
இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நோய் நொடிகளிலிருந்து பாதுகாத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்திடுவானாக. நீண்ட நெடிய ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் வழங்கி மௌத்தினுடைய கடைசி நேரம் வரை நின்று வணங்கும் நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக. மிக்கான ஒரு சோலையில் குயில் சென்று மாங்கனியை விருப்பமோடு தேடினாலும் மிடை தரும் பாகங்கள் எத்தனை இருந்தாலும் அது வேப்பங்கனியை நாடும். அழகும் எழிலும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு சோலைவனம். அச்சிறப்பு மிகு சோலைவனத்தில் பலா, மாதுளை, மாங்கனி போன்ற பல்சுவை பழங்கள் அடர்ந்து திறந்திருக்கிற பல வகையான பழங்கள் இருப்பதை போல இந்த உலகத்தில் அனைத்தும் நிறைந்திருக்கிற இந்த உலகில் நல்லது எது, கெட்டது எது, கெட்டது எது, நல்லது எது, ஹலால் எது, ஹராம் எது, ஹராம் எது, ஹலால் எது என்று பிரித்து அறிவித்து பகுத்து கொடுத்துவதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் தான் நபிமார்கள் என்பவர்கள். இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்கள் அனைத்து பேர்களும் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்ல வந்த எல்லா நபிமார்களும் கடைசி நபியாய் வந்துதித்த கண்மணி நாயகம் முத்து முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வை இன்றைக்கு எந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்றால், உயிரினும் மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும், நாம் எப்படி நேசித்துக் கொண்டிருக்கிறோம், நபிகள் நாயகம் இந்த உம்மத்தின் மீது எப்படி நேசம் கொண்டிருக்கிறார்கள். உயிரினும் மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் கோணங்களை பார்க்கிற பொழுது அல்லாஹுவே சொல்லுகிறான், நபியை இந்த மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹுவின் நேசம் பிரியம் உங்களுக்கு வேண்டுமானால், அல்லாஹுவை நீங்கள் பிரியப்பட வேண்டும் என்று இருந்தால் முதலில் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹுவனுடைய பிரியம், இறை காதல் நமக்கு வேண்டுமா? இறை தூதரின் காதல் நமக்கு வேண்டும். அல்லாஹுவனுடைய காதல் வேண்டுமா? ரசூலின் காதல் வேண்டும். அல்லாஹு சொல்லிக் கொடுக்கிறான், நபியை சொல்லுங்க, உங்களை அவங்க பின்பற்றினால் மாத்திரமே என்னை அவர்கள் அடைய முடியும் என்றால், நபிகள் நாயகத்தை எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற வழிமுறையின் அடிப்படையை குர்ஆன் ஷரீப் அழகாக சொல்லித் தரும். திருக்குர்ஆன் ஷரீஃபில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், உங்களுடைய மகன்கள், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொத்து அனைத்தை விடவும் அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பவர்களாய் இருந்தால் என்று ஒரு குர்ஆன் ஷரீஃபுடைய வசனம் தொடரும். வழி நெடுகிலும் பார்க்கிறோம். உயிரினும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் குறித்து நிறைய செய்திகள் அடுக்கடுக்காய் வருவதையும் பார்க்கிறோம். நாம் வரலாறுகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய நட்புகளில் ஒன்று, ஒரு நபி தோழர் இருந்தார், தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நபி தோழர் ஒரு நாள் மரண படுக்கையிலே படுத்து விட்டார். நிறைய பேர்கள் வீடு தேடி நலம் விசாரிக்க வர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த தல்ஹத் இப்னு பர்ரா இருக்கிறாங்களே, அவர்களை பார்ப்பதற்கு நிறைய பேர் வந்தவர்களில் உயிரினும் மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அவர்களும் வருகை தந்தார்கள். அந்த நபி தோழர் படுத்து படுக்கையா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னார்கள், தன் தோழர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், செல்லுகிற பொழுது, விடை பெறுகிற பொழுது, இன்ஷா அல்லாஹ் இறைவனின் நாட்டப்படி இவர் இன்றைக்கு அல்லாஹ்விடத்தில் சென்று விடுவார். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானா
தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அவருடைய வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அவர்கள் சென்ற கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நபி தோழர் தல்ஹத் இப்னு பர்ரா மயக்கத்திலிருந்து தெளிவு பெறுகிறார், உணர்வு பெறுகிறார். சுற்றி இருக்கிற அத்தனை பேர்களையும் பார்க்கிறார். தன் நிலையை உணர்ந்து கொண்டு சொல்லுகிறார், நான் இன்று இருக்க மாட்டேன், இறைவனின் நாட்டுப்படி இறைவன் என்னை அழைத்துக் கொள்வான், நான் சென்று விடுவேன். சொல்லிவிட்டு அந்த நபித்தோழர் தல்ஹா சொல்கிறார், இரவு என் உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் தயை கூர்ந்து என் மௌத்தினுடைய செய்தியை கூட, என்னுடைய மரணத்தின் செய்தியை கூட நபிகள் நாயகத்துக்கு எத்தி வைத்து விட வேண்டாம். தல்ஹத் இப்னு பர்ரா அவருடைய நோக்கம் பாருங்கள், சொல்லுகிறார் காரணத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் என் வீட்டுக்கு வந்துவிட்டு அவர்கள் திரும்புகிற பொழுது கவலையோடு செல்வார்கள். அவர்களுக்கு என்னுடைய மரணம் துக்கத்தை தந்துவிட வேண்டாம், அவரிடம் தகவல் சொல்லாமல் என்னை அடக்கம் செய்து விடுங்கள், மரணித்தவரின் வசியத்து இது. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் உயிர் மீறிந்தது. சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துக்கு எந்த தகவலும் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வர்றாங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருகிற நேரத்தில் ஃபஜ்ரு தொழுகை முடிகிறது. அருமை தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், நபி தோழர்களே, தல்ஹத் இப்னு பர்ரா அவர்களுடைய நிலை குறித்து என்ன ஆச்சு விசாரிச்சாங்க. எல்லா சஹாபாக்களும் அப்படியே தலையை குனிஞ்சாங்க. அல்லாஹுவின் தூதரே, ரசூலே, ஹபீபே, அவர்களுடைய உடலை விட்டு உயிர் பிரியும் முன்னால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்று வசியத் செய்து விட்டார். மௌத்தினுடைய செய்தி என் ஹபீபுக்கு நபிக்கு துக்கத்தை தரும், அதனால ரசூலுக்கு சொல்லி அனுப்பாதீங்கன்ட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரை மாஃப் செய்யுங்கள், மன்னித்து விடுங்கள், அதனால் சொல்லவில்லை, அடக்கம் செய்து விட்டோம் என்றதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து கொண்டு நேரா தல்ஹத் இப்னு பர்ராவுடைய கபருக்கு வருகிறார், ஜன்னத்துல் பக்கீக்கு வருகிறார். அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக ஜனாசா தொழுகிறாங்க. இறந்து விட்ட நபி தோழருக்கு வேண்டி துஆவும் செய்கிறார்கள். துஆ செய்து விட்டு அல்லாஹ்வை பார்த்து பேசுகிறார். என் ஹபீப் ரசூல் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வே, நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், இந்த மண்ணறைக்குள் அடங்கி இருக்கிற தல்ஹாவை நீ பார்க்க வேண்டும், அவர்களை பார்த்து நீ சிரிக்க வேண்டும். அந்த தல்ஹத் இப்னு பர்ரா அந்த நபி தோழரும் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும். அல்லாஹ்வே, இவருக்கு கபருடைய அதாபு இருக்கக்கூடாது என்று அழுது பிரார்த்தித்த பெருமானார், இந்த வரலாற்றை எழுதுபவர்கள் எழுதுகிறார்கள், உயிரிடும் மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் மீது எந்த அளவுக்கு நேசம் கொண்டிருந்தார். நாம் வைக்கிற நேசத்தை விட இந்த உம்மத்தின் மீது பெருமானார் வைத்திருந்த நேசம் எப்படி? உலகத்தில் யாருக்காவது அந்த பாக்கியம் கிடைக்குமா? கபருக்குள்ள இருக்கும் போது, மண்ணறையில் இருக்கிற பொழுது, அல்லாஹ்வே நீ பார்த்து சிரி, அவர் உன்னை பார்த்து சிரிக்கட்டும். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைத்து பேர்களுக்கும் வழங்குவானாக. அருமைக்குரியவர்களே, எப்படிப்பட்ட மௌத் அவர்களுக்கு நிகழ்ந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நட்பு கொண்ட எத்தனையோ வரலாறுகளை சொல்லுவார்கள். அதில் நிறைய விஷயங்களில் ஒன்று, ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு அரபி வருவார். அரபி கிராமவாசி ஆராபின்னு சொன்னாலே நம்முடைய ஊர் பாஷையில் சொல்றாங்க காட்டான் என்று சொல்லலாம், ஒரு நாகரிகம் இல்லாதவங்க சொல்லலாம். பெருமானாரின் சமூகத்துக்கு வருகிறார். வந்தவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நேரா வந்து தான் வந்த வாகனத்தை, அந்த ஒட்டகத்தை ஒரு இடத்துல கட்டி போட்டு ஆயிரம் கேள்வி கணைகளோடு வருகிறார். முகம்மது இடத்தில் நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கட்டி போடுகிற இந்த முகம்மது இடத்தில் என்ன இருக்கிறது பார்த்து விட வேண்டும். அதுவரை அவர் முஸ்லீம் ஆகல. ஆனா இந்த முகம்மது இன்னைக்கு விட மாட்டேன், கேள்வி கேட்டே தீருவேன் என்று புறப்பட்டவர் வந்தார். வாகனத்தை கட்டி வைத்தார். வைத்து விட்டு நேரா மஸ்ஜித் நபவிக்குள்ளே வருகிறார். அருமை சஹாபாக்கள் புடைசூழ அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானாரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார். அந்த ஆராபி காட்டரபி என்ன சொல்லுகிறார்? உள்ளுக்குள்ள நுழையும் போது முகம்மது ஒரு சிம்மாசனத்தில் இருப்பாரு,
ஒரு மன்னரை போல காட்சி தருவார். பல சிந்தனைகளோடு வந்தவருக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. கேட்கிறாரு, ஐயக்கும் முஹம்மது, இங்க இருக்கிற இத்தனை பேர்த்துல உங்கள யார் முகம்மது சொல்லுங்க. சஹாபாக்கள் ஒரு பார்வை பார்த்தாங்க. என்ன விஷயம்? ஐயக்கும் முஹம்மது, முதல்ல எனக்கு பதில் சொல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அங்க பாருங்க, முத்தகிஉன் அலா ஷஜரா, மஸ்ஜிது நபவியில அதுக்கு அருகாமையில் பேரித்தம்பழ மரம் ஒன்று இருக்கிறவா, அந்த மரத்திலே சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். சுற்றிலும் இருக்கு. அவருதான் முஹம்மது. வச்ச கண்ணை எடுக்காம பார்க்கிறாங்க. கிராமப்புறத்து அரபி பக்கத்தில் வந்து அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரிதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அத்தனை பேர்களும் இருக்க, பக்கத்துக்கு வந்து நீங்கள் தான் முஹம்மதா? ஆம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சாங்க. கையை பிடிச்சு முத்தம் கொடுத்து விட்டு கேட்டார்கள், நான் உங்களை ஆயிரம் கேள்விகளை கேட்க வேண்டும் வந்தேன். லட்சக்கணக்கான தொண்டர்களை ஒன்று திரட்டி வைத்திருக்கிறீர்கள். அத்தனை பேர்களும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, மனைவி மக்களை விட்டு, சொத்துக்களை விட்டு, சொந்த ஊரை விட்டு உயிரை கொடுப்பதற்கு துணிந்து வந்தவர்கள். எப்படி ஒரு மனிதரால் சாத்தியம் இது? சாதாரண முஹம்மதுவான் இத்தனை பேர்களை கட்டி போட வைத்திருக்கிறாரே, அது எப்படி? நான் பார்த்து கேட்டே ஆக வேண்டும் என்று வந்தேன். இப்பொழுதுதான் உங்கள் திருமுகத்தை பார்த்தபோது என் மனமெல்லாம் சாந்தம் பெறுகிறது. அப்படி ஒரு அமைதி கிடைக்கிறது. நாயகமே, என்னை மன்னித்து விடுங்கள், கலிமாவை சொல்லிக் கொடுங்கள், நானும் இஸ்லாத்துக்கு வருகிறேன். அதே மஸ்ஜிது நபவியிலே முகம் பார்த்த நேரத்தில் முழுமையாக கலிமாவை சொல்லி முஸ்லீம் ஆகிறார் என்றால், பெருமானாரின் முகம் பார்த்தாலே இப்படி என்றால், நாம் எல்லாம் நாயகத்தின் திருமுகத்தை பார்த்ததில்லை, நாயகத்துக்கு இறங்கிய வகியையும் கேட்டதில்லை, பார்த்ததில்லை, நாயகத்தின் காலத்தில் நாம் வாழ்ந்ததில்லை. ஆனால் நாயகத்தை உயிருக்கு உயிராக, உயிரிடும் மேலான உத்தம திருநபியை நாம் அத்தனை பேர்களும் நேசிக்கிறோம். நாயகத்தை பற்றி யாராகிலும் ஒரு தீய சொல் சொல்லிவிட்டால் ரத்தமெல்லாம் நமக்கு கொதிக்கும். அது எதன் வெளிப்பாடு? உயிரிடும் மேலான உத்தம நபியின் மீது வைத்திருக்கிற நேசம்தான் அந்த கோபத்தை வெளியே கொண்டு வர வைக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளித்தவர்கள் பாக்கியசாலிகள் அல்லவா? கைருல் குரூனி கருணி, காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, அந்த காலம் சஹாபாக்களுடைய புனிதம் நிறைந்த காலம். அவர்கள் மிகப்பெரிய பாக்கியத்துக்கு கொஞ்சக்காரர்களாகிவிட்டார். அவர்களை கனவிலாவது காணும் பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைத்து பேர்களுக்கும் தந்தருள்வானாக. அளவில்லாத சலவாத்துக்களை ஓத வேண்டும். நாயகத்தை உயிரிடும் மேலாக மதிக்க வேண்டும். நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுகளையும் விட உயிரிடும் மேலாக நபியை நாம் நேசித்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் பெருமானா கனவில் தோன்றுவார்கள். இன்னைக்கு நட்பு அப்படிங்கிற பேர்ல, காதல் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. சொல்றதுக்கே நாவு கூசுது. ஒரு பைத்தியக்காரன் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான், நல்ல படிப்பு, அவருடைய கனவெல்லாம் வேற கனவு. என்ன கனவு தெரியுமா? நல்லா படிச்சு பட்டதாரி ஆகி வெளிநாடுகளில் உயர்ந்த போஸ்டிங்கில் வந்து நம்முடைய குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்து இப்படி பல கனவுகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தன், அவளுடைய மோசமான ஒரு பார்வை வேறு ஒருவளின் பக்கம் திரும்பியவது அவளின் வாழ்க்கையே நாசமாகி போய்விடுகிறது. யாரு? இஷ்க ரசூல் வரல, இஷ்குல்லா வரல, அல்லாஹ்வின் மீது ரசூல் மீது காதல் இல்ல. உலகத்தையோ உலகத்தில் இருக்கிற படைப்புகளையோ உலகத்தில் இருக்கிற மனிதர்களையோ நேசிப்பதால் எதையும் சாதித்து விட முடியாது, அனைத்தையும் இழக்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கிடைத்து விட்டால் உலகமெல்லாம் நமக்கு கிடைத்துவிடும். ஒருத்தர் என்ன செய்யறான்? 12 மணி 1 மணி வரை முழிச்சிருக்கிறான், ரொம்ப நேரம் முழிக்கிறான். அத்தா அம்மா அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம பையன் நல்லா படிச்சுட்டு இருக்கா, நல்லபடியாக இது பண்ணான்.
பெட்ஷீட்டுக்குள்ள டிஸ்பிளே ஓடிக்கிட்டு இருக்கு, கலர் கலராக லைட்டு தெரியுது. என்னமோ நடக்குது. அது என்னடா டிஸ்பிளேல கலர் கலராக தெரியுதுன்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால் நைட்டு வருது. ரிங்டோன் தான், பல மாடல் வந்துருச்சு. ஃபோன் வந்தனே எடுத்து காதில் வச்சான். ஃபோனை வச்சனையும் குரல், லேடி குரல். என்ன தெரியுமா? செல்லம். அப்படியே அவன் உசுரெல்லாம் அப்படியே காற்றுல அப்படி மதங்கிற மாதிரி எங்கேயோ போயிட்டான். எதிர்முனையில் செல்லம். அவன் என்னன்னு கேட்கணுமில்ல, அடி வயிற்றுலேருந்து பெருமை அப்படி. அவன் என்ன கேட்டான்? ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், தூங்கிட்டியாடா செல்லம் கேட்டான். இப்போ சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவன் தூங்குவாங்கிறீங்க? தூங்கவே மாட்டான். அதோடு முடிஞ்சது கதை. அவன் வெளிநாட்டு கனவு, படிப்பினுடைய கனவு, முன்னேற்றம் எல்லாம் பாழா போச்சு, நாசமா போச்சு. இப்படி ஒரு பைத்தியம், பித்து பிடித்தவர்களை போல உலகத்தில் நிறைய பேர் வாடுகிறார். அதுல குறிப்பா சில பேர் பார்த்தா வெளியில போகும்போது பார்த்தா டிப்டாப்பா துணியெல்லாம் மாத்திருக்கான். ஜோப்பில் ஒரு மணி பிரசு சூப்பரா வச்சிருக்கான். பக்கத்தில் இருக்கிறவங்க மணி பிரசை திறந்தா உள்ளுக்குள்ள வந்து என்னமோ எடுக்கிறான். பார்த்தா ஒரு சின்ன சீட்டு. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு கேட்குறான், ஏங்க இது என்னங்க சீட்டு? அது என் ஆள் இருக்குதல்ல, என் ஆள் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தாளா? ஆமாம், அதை கீழே போட்டுருந்தா அவளுடைய நினைவு சின்னமாக எடுத்து வச்சுருக்கேங்கிறான். இந்த பைத்தியத்தை என்ன சொல்கிறது? சரி, அது பக்கத்து இன்னொரு 2-3 சீட்டுக்கு அது என்னடா? அதுக்கு முந்தின வாரம் காலேஜுக்கு போயிட்டு வந்தாளா, அப்போ அந்த சீட்டு எடுத்து அவளுடைய ஞாபகம் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ள என்னென்னமோ கிடதுக்கா, குப்பை மாதிரி, எதென்ன பூ மாதிரி. நாம் என்னோட தர்காவில் வழிமார்களுடைய தர்பாரில் போய் ஏதோ பூ எடுத்து வந்திருப்பான்னு நினச்சா வாடி போட ஒரு பூ, ரோஜா பூ உள்ளுக்குள்ள இருக்குது. அதுலேருந்து மொல்லமாக வெளியில் எடுக்கணும். இது என்னடா? என் ஆள் அந்த தெரு வழியாக போச்சா, அப்போ போய் என்ன செஞ்சேன், அது கீழே விழுந்து இப்போ டக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். அட பாலா போன, நாசமாக போனவன் அவளுடைய இதை தூக்கி வச்சுட்டு இருக்கிறான். அவன் வச்ச பூ வாடி போச்சு, காஞ்சி போச்சு, கீழே விழுதான், அதை எடுத்து பத்திரமா வச்சிருக்கான். டிக்கெட் எடுத்து பத்திரமா வச்சிருக்கான். பித்து பிடித்தவனாக அழுகிறான். உலகத்தில் காதலுக்காக, அன்புக்காக, யாருடைய அன்புக்கு ஏங்க வேண்டும்? நபிகள் நாயகத்துடைய அன்புக்காக வேண்டி நாம் ஏங்கணும். உலகத்தில் இருக்கிற காதல் ஒண்ணுமே கிடையாது. இஷ்கே ரசூல், அல்லாஹுடைய இஷ்கு வந்து விட்டால், அல்லாஹுடைய ரசூலுடைய பிரியம் வந்து விட்டால் உலகம் எல்லாம் தானா காலுக்கடியில் வந்து புதைஞ்சிடும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலத்தில் நடைபெற்ற நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹாதிமா இருக்கக்கூடிய ரபீஆ நபித்தோழர் 24 வயது ஆகிறது. 24 வயது கொண்ட நபித்தோழர் ரபீஆ வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், ரபீஆ என்ன வயசு கூடிக்கிட்டே போகுது, இன்னும் நிக்கா பண்ண மாட்டேங்கிறீங்க? நிக்கா பண்ணலையா? ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு போய் யார் பொண்ணு கொடுப்பா? அப்படியா? இந்த வீட்டில் போய் முகமது சொன்னதா சொல்லுங்க, பொண்ணு தருவாங்க, நிக்காஹ் செய்யுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். பெருமானாரின் வார்த்தையை கேட்டு சொன்ன பொழுது அதே மாதிரி பெண் கொடுக்கப்பட்டது, நிக்காகவும் ஆயிருச்சு. இந்த ரபீஆ யார் என்று சொன்னால் நாயகத்தினுடைய உயிரிடும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாசத்துக்காக, அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி தவித்தவர்கள். பகல்ல ஹிதுமத்து பகல்ல கிடையாது அவங்களுக்கு. ஒவ்வொரு சாபி ஒரு நேரத்துக்கு ஹிதுமத்துடைய பொறுப்பை எடுப்பாங்க. இவர் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ரசூலை சுத்தி சுத்தி வருவார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரபீஆ, இத்தனை நாள் எங்க கூட இருந்தீங்க, தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் பணிவிட செஞ்சீங்க, இன்னைக்கு கல்யாண மாப்பிள்ளை, நீங்க வீட்டுக்கு போயிருங்க, வீட்டில் போய் சந்தோஷம் ஆயிருங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு கிடைத்ததும் புறப்பட்டார்கள். வீட்டுக்கு போனா அதோடு முடிஞ்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று இரவு வளமையா தூங்க போயிட்டாங்க. தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் மஸ்ஜிது நபவியில் இருக்க தன் வீட்டுடைய கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிறார்கள். கதவுக்கு கீழே புது மாப்பிள்ளை ரபீஆ அங்கு உட்கார்ந்து இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரபீஆ என்ன ஆச்சு? ஏன் உங்களை நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன்?
அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க, சந்தோஷமா நான் வீட்டுக்கு போயிட்டேன், ஆனால் என் உள்ளமெல்லாம் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள். புது மனைவி, திருமணமான முதல் நாள் வீட்டுக்கு சென்றாலும் உங்களுடைய நினைவு அப்படியே பசுமையாய் நிழல் ஆடுகிறது. நான் வீட்டில் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் யா ரசூலல்லாஹ், அதனால இங்க வந்துட்டேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, ரபியா, இவ்வளவு என் மேல நேசம் வச்சிருக்கிற நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. தஹஜ்ஜுடைய நேரம் யாரு துவா செஞ்சாலும் துவா கபூல் ஆகும் இல்லையா? அந்த அடிப்படையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்க, ரபியா உங்களுக்கு என்ன வேணும் கேட்டாங்க. நாமளாக இருந்தால் அந்த நேரத்தில் நிறைய கற்பனை சொல்லிப்போம். இன்னைக்கு புது ரகமான வாகனம் என்ன வந்திருக்கோ அந்த வாகனம், அல்ல மிகப்பெரிய மாடா மாளிகை, அல்லது இத்தனை ஏக்கர் நிலம், இவ்வளவு பணம் என்று நாம் கேட்டிருப்போம். ஆனா அந்த ரபியா கேட்ட வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், உலகத்தில் யாரும் கேட்க முடியாது. ஓ முராஃபகத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே, நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும், அந்த பாக்கியம் எனக்கு வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தில் நிறைய படித்தரம் உண்டு ரபியா, நான் ஒரு சொர்க்கத்தில் நீங்க ஒரு சொர்க்கத்தில் இல்லை. யாரும் சொல்ல எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க கேட்டது என்ன வேணும் கேட்டீங்க, நான் சொல்லிவிட்டேன், நாளை கியாமத்துடைய நாளையிலே சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு பிஸ்ஸுஜூத், நபி தோழரே ரபியாவே, அதிகமாக தொழுகுங்க, அதிகமாக தொழுகுங்க, அதிகமாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்யுங்கள், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தருவான் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை இப்பொழுது துஆவாய் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் நம் அனைத்து பேர்களுக்கும் நசீபாக்குவானாக. நாளை மஹமூதிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரிலே இருக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைத்து பேர்களுக்கும் வழங்கணும். அப்போ முராஃபகத்துல் ஃபில் ஜன்னா என்றா சொர்க்கத்தில் உயர் பதவி வகிக்க வேண்டும், உங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். காதலாய் அலையக்கூடியவர்கள், உலகத்துக்கு பின்னால் சென்று கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொன்றையும் நினைவில் கொள்ள வேண்டும். உலகத்திலே அல்லாஹுவின் பித்து பைத்தியம் பிடித்து அலைவதை போல ரசூலின் பைத்தியம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. உலகத்தில் பைத்தியங்கள் நிறைய பைத்தியம் இருக்கு. யார் அவனா? அவன் பொண்டாட்டி பைத்தியம் பிடிச்சவன் பாங்க, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பின்னால போறான். யார் அவனா? அவன் அம்மா பைத்தியம் பிடிச்சவன். உலகத்தில் நிறைய பைத்தியத்துக்கு பேர் சொல்றோம் அல்லவா, அவன் சரியான பண பைத்தியம்பா. பணம் பணம் சொல்லி வாயை பொழுதுகிட்டு இருக்கிறான் என்று பைத்தியங்கள் பலவையாக பேசப்படும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எந்த பைத்தியமாக இருக்க வேண்டும் என்று நம் உயிரிடும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த பைத்தியம்? உதுகுருல்லாஹ ஸிக்ரன் கதீரா ஹத்தா யுகால அன்னக மஜ்னூன். பெருமானா ஸல்லல்லாஹு அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் அல்லாஹ் எந்த அளவுக்கு திக்ர் செய்ய வேண்டும்? உங்களை பார்ப்பவர்கள் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? இவர் சரியான பைத்தியம். உலகத்தில் அந்த பைத்தியம் என்று பெயர் வாங்குவதை விட உலகத்தில் வேறு ஒரு நல்ல பெயர் கிடையாது. அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. உலகத்திலே அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அத்தகைய நசீபை நாம் பெற வேண்டுமானால் நாயகத்தை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகத்தை மீது அளவில்லாத ஸலவாத்துக்களை சொல்ல வேண்டும். அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மதீனாவினுடைய ஒவ்வொரு இடங்களும் எப்படிப்பட்ட இடம் நம்ம அத்தனை பேர்களுக்கும் தெரியும். காதலின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு, உயிரிடும் மேலான உத்தம நபியின் பாதச்சுவடுகள் பட்ட எல்லா இடங்களுமே மிகப்பெரிய பாக்கியத்துக்கு இன்றைக்கு மதீனாவில் தான் இருக்கு. பிலால் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட சஹாபி, அவங்க எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, ரசூலுக்காக எப்படி இஷ்கு வைத்திருந்தார்கள், எந்த அளவுக்கு இஷ்கு வைத்தார்கள், வரலாறுகளில் நாம் அறிகின்றோம். அடிக்கடி கேட்ட செய்திகள் தான் படிப்படைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பெருமானாருக்கு முன்னால் பாங்கு சொல்கிற பொழுது அஷ்ஹது அன்னக முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத் கலிமாவை சொல்கிற பொழுது ஆட்காட்டி விரலை காட்டி ரசூலுல்லாஹ் முன்னாலே இருப்பார். அத்தகைய பிலால் ரலியல்லாஹு
பெருமானாரின் இறப்புக்கு பிறகு, அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அந்த ஊரில் வாழ்வது பிடிக்காமல் ஊரை விட்டு வெளியேறி ஏறத்தாழ மாதங்களில் 6 மாதங்களை தாண்டி விட்ட நிலையிலும் கூட பெருமானா ஸல்லல்லாஹு அடிக்கடி அவர்கள் கனவில் வருவார்கள். பிலாலே, என்னை மறந்து விட்டீர்களா? திடுக்கிட்டு விழித்தார்கள். விழித்து எழுந்ததும் புறப்பட்டார்கள். ஷாம் தேசத்திலிருந்து மதீனாவை நோக்கிய பயணம். மதீனாவுக்கு வந்து சேருகிறார். பிலால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மதீனாவுக்குள் வந்து விட்டார் என்கிற செய்தி காட்டு தீ போல் எல்லா இடங்களிலும் பரவுகிறது. சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கேட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு பார்த்து ஹசன் ஹுசைன் கேட்ட வரலாறுகள் தெரியும். யா அம்மி, பிலால் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அப்படித்தான் அழைப்பார்கள். பிலாலே, என் சிறிய தந்தையே, வாங்கு கொடுங்கள். மறுத்து விட்டார்கள். எல்லாரும் சொல்லி மறுத்தார்கள். அஹ்ல பைத், நபியின் குடும்பத்திலிருந்து உள்ளவர்கள் சொன்னால் அதை மறுக்க கூடாது என்கிற அடிப்படையில் சொன்னார்கள். பாங்குரைக்கிறேன் என்றார்கள். நீண்ட நெடிய வரலாறு 2 நிமிடத்தில் முடிக்கிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இஷ்க் வைத்த, அவர்கள் மீது பைத்தியமாயிருந்த பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்ல போகிறார்கள் என்று சொன்னதும் மதீனாவின் தெருக்கோடியில் இருந்த எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் திரண்டு வந்தார்கள் என்கிற செய்திகளை அறிகிறோம். பிலால் ரலியல்லாஹுடைய நினைவு சின்னங்கள் மதீனாவில் நுழைந்தால் எல்லோருக்கும் தெரியும். நாயகம் அடங்கப்பட்டிருக்கிற ரவுலா அல்லாஹ் எல்லாத்துக்கும் நசீப தர்றதில்லை. அருமை நாயகத்துடைய சன்னிதானத்துக்கு சென்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் எல்லாருக்கும் சொல்ல நசீப தர்றதில்லை. அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தருவானாக. மீண்டும் மீண்டும் அங்கு சென்று சலாம் சொல்லும் நசீபை தருவானாக. பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொன்ன பொழுது 2-3 விதமாய் சொல்லுவார்கள். எப்பொழுதுமே அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் முன்னால இருப்பாங்க, ஆட்காட்டு விரலை காட்டுவாங்க. இப்பொழுது பாங்கு சொல்லுகிற பொழுது அருமை நாயகம் முன்னால இல்லை. அந்த பிலாலுக்கு மனம் எப்படி வலித்திருக்கும் என்று யோசித்து பாருங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டிய வாழ்ந்து கடைசி காலம் வரை நாயகத்தின் பிரிவுக்கு பின்னால் அவர்களை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்று புறப்பட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட பிலால் மாதிரி எத்தனை பேர்கள் தெரியுமா? உயிரிடும் மேலான உத்தம திருநபியை நேசித்த நேசர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர்கள் உண்டு. நாயகத்தினுடைய மௌத்தை பார்ப்பதற்கு, தீதாரை பார்ப்பதற்கு வந்தவர்கள். அப்துல்லாஹ் இப்னு பெயர்களை சொல்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ என்றும் அந்த நபித்தோழர் வருகிறார். பாங்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர். அவர் சொல்லுகிறார், அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அரபி என்று சொல்வார்கள். பாங்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் பெருமானாரின் சன்னிதானத்துக்கு வருகிறார். அவர்கள் இப்பொழுது மையத்தாக படுத்திருக்கிறார்கள். அது ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஒரு வார்த்தை, நெத்தியை முத்தம் கொடுத்து விட்டு அந்த சாபி சொல்ற வார்த்தை, அல்லாஹும்ம அذهிபில் பஸர பஅத மௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா உஹிப்பு அன் அன்துர பஅதஹு. அல்லாஹ்வே, இதுவரை நாயகத்தின் திருமுகத்தை பார்த்து பார்த்து ரசித்த இந்த கண்கள் நாயகத்தை இப்பொழுது பார்த்து விட்டேன். நாயகம் மரணித்து விட்டார்கள். இதற்கு பின்னால் இந்த கண்கள் யாரையும் பார்க்க கூடாது, என் பார்வையை பறித்து விடு என்று துஆ கேட்ட மாத்திரத்தில் பார்வைகள் பறிபோனது. இவர் யார்? நபிகள் நாயகத்தின் காலத்தில் இன்றைக்கு சொல்லப்படுகிற அதான் பாங்கு இருக்கலவா, இந்த பாங்கு நடைமுறையில் வருவதற்கு காரணமாக இருந்தவர்களில் இவர்களும் ஒருவர். பார்வை போச்சு. ரசூலுல்லாஹ்வை உயிரிடும் மேலான உத்தம திருநபியை எந்த அளவுக்கு காதல் கொண்டிருப்பார்கள், எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்கள் என்று யோசிக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தாக அங்க இருக்கிற படுக்கையிலே உறங்கிக் கொண்டிருக்கிற பெருமானார் திருமுகத்தை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னால், திபுத ஹய்யன் வ மையிதன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வாடும் போதும் மனமாக வாழ்ந்தீர்கள், வாழும் போதும் மனமாக வாழ்ந்தீர்கள், மரணத்துக்கு பிறகும் மனமாக திகழ்கிறீர்கள் அல்லாஹுவின் தூதரே என்று நாயகத்தின் நெற்றியை முத்தமிட்ட அபூபக்கர்
உயிரினும் மேலான உத்தம திருநபியை எப்படி நேசித்தார் என்று யோசிக்கிறோம். அவங்க வச்ச பிரியத்தில் ஒரு 10% நம்ம இடத்துல இருக்குமா? அப்துல்லா இப்னு செய்து விடுங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு விடுங்க, எத்தனை சஹாபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தீதாரை பார்க்க வந்தவர்கள் பல கோணங்களில் பார்க்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு வாழ்ந்த காலத்தில், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒழு செய்வதற்காக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கான். பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒழு செஞ்சிட்டு இருக்கான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செஞ்சிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அப்படி வாயை கொப்பளிக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சின்ன பையன் பக்கத்தில் இருக்கிற அந்த சிறுவர் மீது அப்படியே கொப்பளிச்சு விட்டாங்க. நாம அந்த இடத்த கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அவன் ஒரு முறைப்பான், யோ பெருசு அறிவு இருக்கு அவனுக்கு அப்படி, அல்லது என்ன அடையாளமுங்க அந்த அடையாளத்தை பார்த்தே திட்டுவான். பெருமானாரின் காலத்தில் இருந்த அந்த சிறுவர், பெருமானார் கொப்பளித்த அந்த நீ தன் உடலில் பட்டதும் உடலெல்லாம் தேய்க்கிறார். அந்த சிறுவர் சொல்லுகிறார், எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? நபியினுடைய கஸ்தூரி மனம் என் உடலில் பட்டுவிட்டது, உடலெல்லாம் தேய்க்கிறேன், நாளை நரகத்துடைய நெருப்பு இந்த உடலை தொடாது. ஒரு சின்ன பையன் வழங்கியிருந்தான் சொன்னால், நபிகள் நாயகத்தின் மீது உண்டான இஷ்கை எப்படியெல்லாம் அவர்கள் படித்திருந்தார்கள். இன்றைய தலைமுறைகள் சிறுவர்களிடத்தில் அந்த இஷ்கை ரசூல் மிக மிக குறைவாக இருக்கு. அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கு மத்தியிலே அந்த இஷ்கோ ரசூலை கொண்டு வர வேண்டும். நாம் தான் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஹுப்புர் ரசூல் என்றால் என்ன, ஹுப்புல்லாஹ் என்றால் என்ன, அல்லாஹுவை எப்படி காதலிப்பது, ரசூலை நேசிப்பது எப்படி, எல்லா விஷயங்களையும் நம்முடைய சிறு பிராயம், நம்முடைய தலைமுறையினருக்கு, நம்முடைய குடும்பத்தினருக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வஹியை எழுதி கொண்டிருந்த ஒரு சாபி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு ஒரு வசியத்து செஞ்சுட்டு போனாங்க. நான் மௌத்தா போனதுக்கு பின்னால என்னுடைய சடலத்தை அடக்கம் செய்கிற பொழுது நாயகத்தினுடைய ஒரு பொருள் பொட்டண மாதிரி மடிச்சு வச்சிருக்காங்க. இதை ஒரு கையில் கொடுத்து குடும்பத்தார் இடத்தில் கொடுத்து, என் 2 கண்களுக்கு இடையில் இருக்கு இந்த பகுதியில் வச்சிருக்கான்ட்டாங்க. கபூரில் புதைக்கும் போது இதை வைங்கட்டாங்க. என்ன என்று பார்த்தால் அவர்கள் மடித்து வைத்திருப்பது நாயகத்தின் திரு விரலில் இருந்த ஒரு அற்புதமான நகத்தின் ஒரு சின்ன பங்கு. அதை எடுத்து வைத்துக் கொண்டு காலமெல்லாம் மரணிக்கின்ற கடைசி நேரத்தில் சொல்லுகிறார்கள், இதை என் மையத்தோடு புதைக்க வேண்டும். ஏன் சஹாபாக்கள் முடிகளை பத்தி எத்தனை பேர் பேசுறாங்க? நாயகத்தின் திருமுடி, நாயகத்தினுடைய நஹ்ரே முபாரக், நாயகத்தினுடைய ஷஹரே முபாரக் அனைத்தும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கிற கேடயம் என்று சொன்னால் மிகையாகாது என்றே சொல்ல வேண்டும். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே என்ன செய்வார்கள்? தன் கையில் ஒரு சின்ன குச்சி வச்சிருப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு யாருங்க? 13 ஆண்டுகள் நபிகள் நாயகத்துக்கு ஹாதிமாக ஹிதமத் செய்யக்கூடிய பணிவிடை செய்கிற பாக்கியம் பெற்ற பாக்கியசாலி. அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த குச்சி வேணும் கேட்குறாங்க. அந்த குச்சியை கொண்டு போய் வச்சாச்சு. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குச்சியை வாங்கிக்கிட்டு குடும்பத்தால் இது எதுக்கு கொடுக்குற? நான் மௌத்தா போனதுக்கு அப்புறம் என் ஜனாசாவை அடக்கம் செய்யும்போது என்ன சின்ன குச்சியும் சேர்த்து வைக்கணும்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் காலம் கழித்து மரணித்தார்கள். மரணித்ததுக்கு பிறகு அந்த குச்சியை வைக்கலாமா வேண்டாமா அன்றைய ஆளும் பெருமக்களின் விவாதம் நடந்தது. நிறைய பேர்கள் கொடுத்த ஃபத்வா என்ன தெரியுமா? ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது கூட எதை வைக்கக்கூடாது என்று ஃபத்வா கொடுத்தார். அனஸ் ரலியல்லாஹு செஞ்ச வசியத்தில் இன்னொரு வசியது, என்னுடைய ஜனாசாவை கனவுலக மேதை இப்னு சீரின் அவர்கள் தான் கஃன் தஃபன் செய்ய வேண்டும் என்று வசியத்து செய்தார்கள். அவர்களை குளிப்பாட்டுவதற்கு வருகை தந்தார்கள். ஊரெல்லாம் சொல்லிவிட்ட தீர்ப்பு என்ன? அனஸை அடக்கும் போது அந்த குச்சியை வைக்கக்கூடாது. இப்னு சீரின் சொன்ன விளக்கு என்ன சொன்னா, தாராளமாக அவர்கள் ஃபத்வாவின் அடிப்படையை சொன்னார்கள். இஷ்க் என்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தால் அவர்களோடு இதை வைக்க வேண்டும். இன்னைக்கு நாம ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது எனக்கு கூட இதை வச்சிருன்னு சொன்னா, அப்படி மார்க்கத்தில் அனுமதி இருந்துச்சுன்னு சொன்னா
ஒரு ஜனாசா பெட்டியில அவருடைய உடல் போகும், இன்னொரு ஜனாசா பெட்டியில நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சு. லாரி லாரியா கொண்டு போய் அங்க அடக்கம் பண்ண வேண்டியதான். கபரில் அது எது கை கொடுக்க? பெருமானாரின் எல்லா உருவத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் அவர்கள் வைத்திருந்தால் அது இஷ்க ரசூல், நாயகத்தை நேசித்த காதலின் வெளிப்பாடு. அதே கபறுகளில் வைத்தால் எந்த கபருடைய அதாபம் அவர்களுக்கு இருக்காது என்பது மாத்திரமல்ல அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு வாழ்ந்த சில செய்திகளை பார்க்கிறோம். லைலா மஜ்னூன் கதை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? லைலா மஜ்னூன் அப்படிங்கிறது மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் வாழ்ந்தவர். நிறைய அஜர்த்துமாருக்கு உதாரணம் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த லைலா மஜ்னூனுக்கு காதல் பைத்தியம் முடிச்சவன். அவனை மாதிரி ஒரு மெண்டலு பைத்தியம் உலகத்தில் யாருமே இல்லை என்கிற அளவுக்கு அவனை சித்தரித்து எழுதுவார்கள். அவனை பற்றி நிறைய படமெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நீ நிறைய வந்துட்டு இருக்கு. அவன் எந்த அளவுக்கு காதலியை காதலிப்பான் அப்படின்னு பார்த்தா, அந்த லைலாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இருட்டுன்னு அர்த்தம். இருட்டுனா என்னங்க? ஆளை பார்த்தா கரு கருன்னு இருப்பாங்க. உடனே இங்க இருக்கிற கருப்பு யாரையும் பார்த்துட்டு இருக்காதீங்க. அந்த லைலா யார் ரொம்ப கருப்பா இருக்காங்களோ அவங்களுக்கு திடீர்னு பார்ப்பாங்க. அப்படி இப்படி பார்த்துடக்கூடாது, அது தவறான பார்வையாயிரும். அந்த லைலா அழகே கிடையாது. ஆனா இந்த மஜ்னூன் அப்படி பைத்தியம் முடிச்சுவேன். திடீர்னு நல்லா இருக்கு, திடீர்னு தூணை பிடிச்சி முத்தம் கொடுப்பான். திடீர்னு போட்டு கதவனுடைய தாழ்பாலில் போய் முத்தம் கொடுத்துட்டு இருப்பான். தெருவில் போயிட்டு இருக்கிற நாய்க்குட்டிக்கு முத்தம் கொடுக்குறான். எல்லாம் கேட்டாங்க, ஏடா உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, என் பேர் பைத்தியம்தான். ஆனா உண்மையிலே அவன் மிகப்பெரிய அழிவாளி. அவருடைய உண்மையான பெயர் கைசு. அந்த பெண்ணை மீது காதல் ஏற்பட்டதால், பைத்தியக்காரனை போல நடந்து கொண்டதால் அவனுக்கு பேரே மஜ்னூன் என்று வந்தது. அவன் காதலித்த காதலியின் பெயர் லைலா. அந்த லைலா அவள் நிறைய பேர் என்ன நினைப்பான்டா, அவன்கிட்ட விளக்கம் கேட்டப்ப என்ன சொன்ன, நான் சுவற்றுக்கு முத்தம் கொடுத்தேன்னு யார் சொன்னான்? நான் சுவற்றுக்கு முத்தம் கொடுக்கவே கிடையாது. அந்த சுவற்றுக்கு பின்னால் என் காதலி வாழ்கிறாள், அதற்கு முத்தம் கொடுத்து. தெருவில் போற நாய்க்கு ஏன்டா முத்தம் கொடுத்த? அது உன் காதலியா? இல்ல, அந்த நாயே ஏன் ஆளு வசிக்கிற அந்த ரோட்டில் போயிட்டு வந்துச்சா, பாக்கியம் பெற்ற நாயும் சொல்லி அந்த நாய்க்கு முத்தம் கொடுத்தேங்கிறான். இவன் பைத்தியக்காரனா இல்லையா? லைலா மஜ்னூன் இப்படித்தான் சொல்றான். சரி, இதோட நின்றா பரவாயில்ல. அதுக்கு உதாரணங்களை சில பேர் சொல்றாங்க, நம்முடைய உஸ்தாத்மார்களே சொல்லியிருக்காங்க. அதாவது காபாவை முத்தம் கொடுக்குதல். மக்காவில் காபா இருக்க முத்தம் கொடுக்கிறோம். நாம் என்ன சிந்தனை முத்தம் கொடுக்கிறோம்? அல்லாஹுவையே முத்தமிடுவதை போல. அது கல்ல முத்தமிட்டா அல்லாஹுவை கரத்தை முத்தம் பிடித்ததை போல, அவனை முசாஃபா செய்ததை போல. அந்த லைலா மஜ்னூன் கதை இங்க கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டு ஒரு வரலாற்று ஆசை எழுதுகிறார். இவனை மாதிரி பைத்தியக்காரன் யாருமே கிடையாது. ரோட்ல மான்கள் எல்லாம் மேய்ஞ்சு போயிட்டு இருக்குமாமா. சபையா மால்ல காத்து கவிதைகள் புக்கு 7 ஆண்டு படித்து முடித்த பிறகு மேற்படிப்புக்காக வேண்டி ஒரு அரபிக் கல்லூரியில் பாசில் கோர்ஸா, அதில் ஒரு கவிதைகளின் தொகுப்புகளை கொண்ட ஒரு நூல் அது ஓதி கொடுக்கப்படும். அதில் வருகிற வாசகங்களில் ஒரு வாசகம் என்னுடைய ஆசிரியர் உஸ்தாதுனா PSP ஜெயலலிதா சொல்லுவாங்க, மான்களின் கூட்டம் எல்லாம் அழகாக அப்படியே போயிட்டு இருக்குது. இந்த மஜ்னூன் பைத்தியக்காரன் என்ன நினைச்சான், மான்களே மான்களே என்னுடைய லைலா, என் காதலி லைலா இருக்கால, உங்களில் கூட்டத்தில் கட்டுப்பட்டவளா, அவளை பார்த்தீர்களா, அல்லது மனித இனத்துக்கு அற்பாற்பட்டவளா? பார்க்கறதுக்கு கந்தரகோலமா அலங்கோலமா கருகருன்னு இருப்பா, பார்த்தாலே வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு. இவன் மானை பார்த்து கேட்கிறான், மான் எவ்வளவு அழகானது, உங்களை விட அழகானவள் என் காதலி லைலாவா என்று மானிடத்தில் கேட்ட வரலாறுகளை பார்க்கிறோம். உலகத்திலே இப்படி நிறைய பேர்கள் பைத்தியமா வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த மஜ்னூனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி வர்றதில்லை, உனக்கு அறிவு வர வேண்டிய இடத்துல வரும் சொல்லி அவனை கண்டித்து அழைத்து கொண்டு மக்காவுக்கு போகிறார்கள். காபத்துல்லா ஷரீஃபுக்கு முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு. இஸ்திக்பார் செய்யு, பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ்ட்ட தௌபா செய்யு, இனிமேல் காதலின் பக்கம் திரும்ப மாட்டேன், இனிமேல் பாவத்தை செய்ய மாட்டேன். அவன் 4 ஆதார அரைஞ்சு பாவ மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. பக்கத்தில் தான் உட்கார்ந்துருக்கான் யாரு, பெத்தவன். இப்போ அந்த நேரத்தை அவன் கேட்குற துவா பெத்தவங்க காதில் விழுகிற மாதிரியே கேட்குறான். அல்லாஹ்வே, நான் வாழ்க்கையில் நிறைய பாவத்தை செஞ்சுட்டேன்,
எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு, ஆனா இந்த லைலா மேட்டர்ல மட்டும் நீ தலையிடாதேன்றான். பெத்தவங்க 4 அடி போட்டு அவனை கொண்டு போய் அங்க கொண்டு போய் நிப்பாட்டனா, நீ எல்லாத்தையும் இது பண்ணு, இந்த லைலா விஷயத்துல மட்டும் நீ கண்டுக்காதேனா. அவனை பெத்த அப்பன்னு சொன்னா, இதுக்கு மேல ஒன்னை திருத்த முடியாதடா அப்படின்னு சொல்லி அவனை விட்டு விட்டு போன வரலாறுகளை பார்க்கிறோம். அருமைக்குரியிலே உலகத்தில் வாழுகிற காலகட்டத்திலே லைலாவுக்கு போய் போன்று எத்தனையோ பெண்களை காதலிக்கிற நிறைய பேர்கள் உண்டு. நிறைய பேர் காதலிப்பா, ஸ்கூல் படிப்பு கூட இருக்காது, அடிப்படை அறிவு கூட இருக்காது, ஆனா அவன் வாயில விட்டானா கவிதையா வரும். அவனுக்கும் கவிதைக்கும் சம்பந்தமே இருக்காது. கவிதை அவன் பேசுவானா? பேச மாட்டான். அடி விண்மீனேமா எதையாவது பார்த்துட்டு என்ன அழகு, எத்தனை அழகு, அவன் என்னென்னத்தையோ கற்பனை செஞ்சு விடுறான். காதலியை பத்தி கவிதை எழுதுறான். அடி பெண்ணே, என் காதலியே, நீ வாய் திறந்தால் அப்படிமா. அவ பல்லு விளக்கி பலகாலமாச்சு, பல்லு விளக்கி பலகாலமாச்சு. அதுக்கடுத்து என்ன வர்றான், உன் பல்லு இருக்கிறதே, அவ பல்லு பார்த்தா ஆக கன்ற ஒரு மாதிரியே தூக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கும். அவளோ இவன் காதலிக்கிறானா? அட பைத்தியக்காரனா இருக்கிறானே, என்னென்ன கவிதை படிக்கிறான். அந்த கவிதை அவனுக்கு கவிதை சம்மந்தம் இல்லைனாலும் காதல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு கவிதை வந்துகிட்டே இருக்கு, மழை மாதிரி வருது. நீ சிரித்தால், சொல்றான் கவிதையில, நீ சிரித்தால் அந்த விண்மீன்கள் கூட வெட்கப்படுமா. அடப்பாவி, இவ சிரிச்சா வானத்தில் இருக்கிற விண்மீன்கள் கண் சுமட்டுமா, அது இவளை பார்த்து வெட்கப்படுமா. இது நடக்கிற காரியமா? ஆனா உலகத்துக்காக வேண்டி, உலகத்தில் வாழுகிற படைப்புக்காக வேண்டி காதலுகிற அந்த அன்பு, அந்த நட்பு எல்லாமே போலி, பொய். உண்மையான நட்பு அப்படிங்கிறது எங்க? அல்லாஹுவை காதலித்து பார், ரசூலை காதலித்து பார், அதனுடைய பேரின்பம் கிடைத்து விட்டால் உலகத்தில் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஜுஜுபி, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை சொல்லலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே இறை காதலர்கள் இருக்கிறார்களே, அவர்களை போல அவர்கள் தன்னை வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. நிறைய நேசர்களை பார்த்து இறை காதலர்கள் எப்படி எல்லாம் பார்க்கலாம். அல்லாஹ் அல்லாஹ் என்று எப்பொழுதும் சதாவும் அவருடைய நினைவில் வாழுபவர்கள் எப்படி இருப்பாங்க? வெளிப்புற தோற்றத்தில் அழகு பார்க்க முடியாது, பங்கரையா, அழுக்கான ஒரு துணி, கந்தலான ஆடை, தாடி கீடு எல்லாமே கந்தலாத்தான் இருக்கும். பார்த்தாலே ஒரு மாதிரி பைத்தியம் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கும். மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் ஒருவர் இருந்தார், இறை நேசர். பரதேசியருடைய கோலம், அழுக்கருடைய துணி, கிழிந்து போன ஒட்டு போடப்பட்ட ஆடைகள், எப்பவுமே ரோட்ல பார்த்தா பொடி பசங்க கல் எடுத்து அரிஞ்சு இருப்பாங்க. அந்த பெஹ்லூல் மாதிரி இறை நேசர் உலகத்தில் யாரும் கிடையாது. அந்த பெஹ்லூல் சொல்லுகிறார், அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, கடற்கரை ஓரத்துல பீச்சில் என்ன செய்யறாரு, வீடு கட்டுறார். வீடுனா எப்படிங்க, அங்க போய் வீடு கட்ட முடியுமா? குழந்தைகள்லாம் வீடு கட்டுவான், மண்ணை ஒரு சுவர் மாதிரி, ஒரு பாத்ரூம் மாதிரி, அப்படி ஒவ்வொன்றா எழுப்பி கொஞ்சம் அழகாக கட்டுவாங்கல்ல. மண்ணில் வீடு கட்டுறது, காத்தடிச்சா விழுந்துரும், தண்ணி எடுத்து ஊத்துனா கரைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டுகிறார். வீட்டை கட்டுகிற பொழுது அல்லாஹு அக்பர், ஜுபைதா அம்மையார், மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஜுபைதா அம்மையார் அந்த வழியாக வாக்கிங் வருவாங்க. காலையில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால வாக்கிங் போயிருக்காங்க. அப்போ அந்த அம்மாவுடைய நினைப்புல ஏதாவது சதக்கா செய்யணும், யாருக்காவது தர்மம் செய்யணும். மன்னருடைய மனைவி அல்லவா, காலையில பீச் ஓரத்துல, கடற்கரை ஓரத்துல வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஜுபைதா கேட்க, என்ன பெஹ்லூல், என்ன வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க? ஆமா. வீடு விற்கிறீங்களா? ஆமா விற்கிறேன். எவ்வளோ இது? இப்படின்னாங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்? 4 ரூபா. அந்த நாட்டு காசு 4 திர்ஹம். 4 ரூபா கொடுத்தா இந்த வீட்டை வாங்கிக்கலாம். 4 ரூபாய்க்கு வீடா? அப்ப எனக்கு இந்த வீட்டை கொடுத்துருன்ட்டாங்க. நல்லா கேளுங்க, 4 ரூபாயை கொடுத்து விலை பேசிக்கிட்டு இந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னா அவங்க பாட்டில் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பதற்கான படுவ பக்கத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீத், மன்னர் அல்லவா, கணவர்கிட்ட சொல்றாரு மனைவி, நான் இன்னைக்கு ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. காலையில் வாக்கிங் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன்.
பெஹலூல் அப்படின்னு ஒரு ஆள் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பார்ல, அவர் வீடு கட்டிட்டு இருந்தாரு. பீச் ஓரத்தில் வீடு விலைக்கு வாங்கினேன்டானே அவர் சிரிச்சுட்டார். பீச் ஓரத்தில் வீடா? கடற்கரை ஓரத்தில் வீடு வாங்குற அளவுக்கு உனக்கு வசதி வந்துருச்சா? எவ்வளோ? 4 திர்ஹம். விழுந்து விழுந்து சிரிச்சார். அது என்ன வீடு? மண்ணினால் கட்டின வீடு. 4 ரூபா சதக்கா செஞ்சுட்டு வந்துட்டு அந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னார். சரி சரி, அன்றைய பகல் முடிந்தது. அன்று இரவு தூங்குகிறார். மன்னர் ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய ஒரு தக்குவாதாரி, இறை நேசர். அவர் ராத்திரி இரவு தூங்கும் போது கனவில சொர்க்கத்தின் காட்சிகள் வருகிறது. சொர்க்கத்தினுடைய காட்சிகள் தெரிகிறது. அதில் ஒரு மாளிகைக்கு பெயர் வெளியே எழுதப்பட்டிருக்கிறது. இது ஜுபைதாவின் கோட்டை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மன்னர் ஹாரூன் ரஷீத் தகச்சு போற. கனவுல நடக்குதுங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் என்ன செய்யறாரு? உள்ளுக்குள்ள நுழையெல்லாம் காலை வைக்கும் போது சொர்க்கத்தை பொறுத்தவரை அதுக்கு சொந்தக்காரன் அனுமதி எல்லாம் உள்ள போக முடியாது. சொர்க்கத்தின் பாதுகாவலர் அங்கே நிற்கிறார். இங்க போற, உள்ள போற, உள்ள போக கூடாது. ஏன்? அனுமதி எல்லாம் போக கூடாது. இது என் மனைவியுடைய வீடு. அந்த மனைவியின் வீடு உலகத்துல தான். அதெல்லாம் இது சொர்க்கம். அவங்க அனுமதி எல்லாம் நுழைய முடியாது. திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்தை திடுக்கிட்டு முழிச்சிட்டார். தாஜ்ஜத்துடைய நேரம். மன்னர் ஹாரூன் ரஷீத் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்க தான் மனைவி ஜுபைதா அம்மையாரை பிடிச்சி எழுப்புறாங்க. எந்திரின்னு. ஏன் என்னாச்சு? நடுராத்திரி இப்படி இது பண்றீங்க? இல்லை, நீ ஏதோ நேற்று வீடு வாங்கினேன்னு சொன்னேன். இல்லை. ஆமாம். அவர் எங்கே இருப்பார்? என்ன விஷயம்? அவர் எப்போ அங்கே தான் கடற்கரை ஓரத்தில் பீச்சில் தான் இருப்பார். இல்லை, நான் அங்கே போகணும், நானும் ஒரு வீடு வாங்கணும். ஏன் என்னாச்சு? இல்லை, நான் வாங்கிட்டு அப்புறம் சொல்கிறேன்னு போயிட்டாங்க. அவசரமாக ட்ரெஸ்ஸை எடுத்தாங்க, பணத்தை எடுத்தாங்க, நேராக போனால் அதே மாதிரி கடற்கரை ஓரத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீத் போறாரு. பெஹலூல் வீடு கட்டிட்டு இருக்கிறாரு. நேத்து நடந்தது என்ன? பெஹலூல் நல்லா இருக்கிறியா? என் மனைவிக்கு நேத்து ஒரு வீடு கொடுத்தியாமே? ஆமா. சரி, இப்ப நீ கட்டிட்டு இருக்கிற வீடு எவ்வளோ? எனக்கு கொடுத்துறியா? கொடுத்துறேன். எவ்வளவு? அதே 4 விரல காமிச்சாங்க. 4 ரூபா 4 திர்ஹம் கொடுத்தாங்க. 4 கிடையாது, 400 அப்படின்றார். 400? நேத்து தான் என் மனைவி சுபைதா அம்மையாருக்கு 4 ரூபாய்க்கு கொடுத்தீங்க. அந்த பெஹலூல் சொல்றாரு, அத சொர்க்கத்தில் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாலதான் அது 4 ரூபா. இவர் கனவுல பார்த்தது இறை நேசருக்கு தெரியுது. சொர்க்கத்துல நீங்க பாத்தீங்கல்லவா, அதற்கு முன்னால்தான் அந்த ரேட். இப்ப பாத்துட்டீங்கல்ல, இப்ப வேல்யூ கூடிச்சு. 400 இல்ல, இப்ப 4000 என்றார். திகச்சு போனாரு. எல்லா காசையும் கொடுத்துட்ட, இந்த மாளிகை எனக்கு கொடுத்துருண்டாரு. காசை வாங்கினார். இறை நேசர்களை பொறுத்தவரை, வழிமார்களை பொறுத்தவரை, உலகத்தில் வாழுகிற இஷ்கே ரசூல், இஷ்கே அல்லாஹ் என்று வாழக்கூடியவர்களுக்கு உலகத்தில் காசு ஒரு பொருட்டல்ல. வாங்கின காசு அவங்க வச்சுக்குவாங்க நினைச்சீங்களா? அவர் அந்த மன்னர் அந்த பக்கம் போனதுக்கு பிறகு அந்த காசை அப்படியே தூக்கி கீழே அந்த பீச்சில் கடலை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. அந்நபிய அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உயிரை விட உத்தம திருநபியை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இஷ்க் ரசூல் நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த பெஹலூலை போன்று நாம் ஆக வேண்டும் என்றால் நாயகத்தை அளவில்லாமல் நேசித்தால் நிச்சயம் அல்லாஹ் அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுப்பான். வல்லோன் அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் அந்த நசீபை தருவானாக. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிற முக்கியமான செய்திகளில் ஒன்று காதல் காவியம் நிறைந்த கசீதத்துல் புர்தா. நாம் அடிக்கடி கேட்டுருவோம். ஒவ்வொரு வாரமும் எங்கள் சிராஜுல் முனீர் அரபிக் கல்லூரிகளில் மாணவ கண்மணிகளால் ஓதப்படுகிற கசீதத்துல் புர்தா நாயகத்தின் மீது நேசம் வெளிப்பட்ட காதலின் வெளிப்பாடு இந்த கசீதத்துல் புர்தா. ஷாம் தேசத்தை சார்ந்தவங்க யாருங்க? இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய கவிஞர். வாதம் அடிச்சு படுத்த படுக்கையா கிடக்கிறாங்க. படுத்த படுக்கை இருந்து கொண்டு நாயகத்தின் மீது கவிதை இயற்ற தொடங்கி அவர்கள் அமின் ததக்குரி ஜீரானிம் பிதி சலமி மஸஜித தம் அஞ்சரா மிம் முகலதம் பிரிபி, கவிதையா அடுக்குறாங்க. அடுக்க அது வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில ஒரு இடம் வருகிறது, அதற்கு மேல் கவிதை எழுத முடியல. இது என்ன வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும். வஅன்னஹு கைரு ஹல்கில்லாஹ். அதுக்கு முன்னால ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷர். நாயகத்தை நினைச்சா
அவங்க வாழ்ந்த பகுதியிலிருந்து காதிமா என்கிற இடத்திலிருந்து வீசுகிற இந்த காற்றை நினைத்தால் அழுகை வருகிறது. என்ன நினைத்தாலும், என்ன கண்களை பார்த்து கண்ணீரை தொட அழுகாது, கண்ணை நிறுத்து கட்டுப்படுத்தி என்று சொன்னாலும் கண்கள் கேட்காமல் கண்ணீரை கொட்டுகிறது. எவ்வளவு சொன்னாலும் உள்ளம் தடுமாறுகிறது என்றெல்லாம் தொடர்ந்து எழுதி வந்த இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹ் வாதம் அடிச்சு படுத்திருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலை புகழ்ந்து அதுக்கு மேல புகழ முடியாம அப்படியே தூக்கத்தில் தூங்கிட்டாங்க. அல்லாஹு அக்பர். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு கனவில் வந்து விட்டார்கள். யா ஷரஃபுத்தீன் புஸ்ரி, திடுக்கிட்டு எழுந்த ரசூல். அந்த கவிஞர் ஷரஃபுத்தீன் புஸ்ரி எழுந்தனையோ, யா ரசூலல்லாஹ் மௌலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா தொடங்கி அமின் ததக்குரியிலிருந்து ஃபமபுலகுல் இல்மி வரைக்கும் ஃபுல்லா படிச்சு காமிச்சிட்டு, யா ரசூலல்லாஹ் உங்களை பத்தி நிறைய எழுதின கவிதை, சூரியன் சந்திரன் நிலவு எதற்கும் ஒப்பாகாத ரசூலுல்லாஹ்வுக்கு உவமையே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய சொல்லிட்டேன். யார் இதுக்கு மேல எப்படி வார்த்தை கொண்டு வரதுன்னு தெரியல, அப்படியே தூங்கிட்டேன் என்று சொன்ன பொழுது, ஷரஃபுத்தீன் புஸ்ரியே நான் சொல்லுகிறேன் கேளுங்கள், அடுத்து எழுதுங்கள், வ அன்னஹு கைரு ஹல்கில்லாஹ். அப்படி ரசூலுல்லாஹ் மறைஞ்சிட்டாங்க. தூக்கம் கலைந்தது. ஷரஃபுத்தீன் புஸ்ரி எழுந்தார்கள். அல்லாஹு அக்பர். அங்கிருந்து தொடங்குகிறது இந்த கசீதத்துல் புருதாவுக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? பெருமானார் கனவில் தோன்றி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியதால் புரவலர் போர்த்திய பொன்னாடை என்று அதுக்கு சொல்லப்படுகிறது. நீண்ட நிறைய பாரம்பரிய வரலாறு உண்டு. பக்கவாதம் அடித்து டாக்டர்களால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட இமாம் ஷரஃபுத்தீன் புஸ்ரி நாயகத்தின் மீது படித்த கவிதையால் அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்தான். அதிலிருந்து உலகமெல்லாம் இன்றைக்கு யாருக்காவது உடல் நலம் சரி என்று சொன்னால் புருதாவை ஓதி தண்ணீரை கொடுப்பார்கள். ஏன்? நாயகத்தின் வாயிலிருந்து வந்த வார்த்தை அந்த வார்த்தையின் பிரதிபலிப்பு ஷிஃபா கிடைத்தது அவர்களுக்கு. இன்று வரை அந்த புருதா ஓதி ஊதன தண்ணியில எத்தனை பேர் ஷிஃபாவை பெறுகிறார்கள்? இது நம்முடைய திறமை அல்ல. இஷ்க ரசூல், உயிரிடும் மேலான உத்தம திருநபியை நேசித்த அன்பின் வெளிப்பாடு. அந்த தண்ணீருக்கு கூட ஷிஃபா தருகிற பாக்கியம் இருக்கு என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது இயற்றப்பட்ட அந்த கவிதை மாலையை நாமும் அடிக்கடி படிக்க வேண்டும். நம்முடைய வீடுகளிலும் படிக்க சொல்ல வேண்டும். அவைகளை ஊதினால் எப்படிப்பட்ட நோய்க்கும் அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். அல்லாஹ் அத்தகைய நசீபை தருவானாக. அருமைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்த புனிதமான மக்கா மதீனா இரண்டிலும் சிறந்தது எது என்று கேட்டால் எல்லோரும் சொல்லுவார்கள் மதீனாவை தான் சொல்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குகிற துயில் கொள்கிற ரவுலா மதீனாவில் தான் இருக்கு. மக்கா காபா இருக்கிறது, முஸ்தலிஃபா, அரஃபா, சஃபா, மருவா, ஜம்சம் எல்லாம் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் உறங்குகிற அந்த இடத்துக்கு அருகாமையில் தான் சொர்க்கத்தின் கம்பளம் விரிக்கப்பட்ட ரவுலத்தும் மின் ரியாதில் ஜன்னah இருக்கிறது. இப்படியானால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற இடம். அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கு அங்கு செல்லும் நசீபை தருவானாக. நாயகத்துடைய தர்பாருக்கு நேரில் சென்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் உணர்ச்சி பிளம்பால் அங்கே சலாமி சொல்லும் நசீபை நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. எதற்காக சொல்ல வருகிறேன்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்கிற புனிதமான ரவுலா, அது உலகத்தில் ஆக உயர்ந்த இடம், பெருமானார் உறங்குகிற இடம் என்பதால் அந்த இடத்தில் ரவுலா. காபா அதற்கு சிறப்பு உண்டு. அரிசிக்கு நேராக இருக்கிறது. ஜம்சம் அதுவும் தனி சிறப்பு இருக்கிறது. ஒரு பாடகன் அழகாக கவி படிப்பான், ஒரு பாடகன் அழகாக கவிதை படிப்பான். அவருடைய கற்பனை எப்படி எல்லாம் வருகிறது. நாயகத்தின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் துளி இருக்கல்வா, அந்த கண்ணீர் துளியாக நான் இருக்க வேண்டாமா? மனிதன் இயங்குகிறான். நாயகத்தை கல்ல தண்ணி வந்துச்சு, அந்த தண்ணி நானாக இருந்திருக்க கூடாதா? நாயகம் தன்னுடைய பொன்னான உதடுகளை கொண்டு போய் காபத்துல்லா ஷரீஃபில் இருக்கிற அந்த கல் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டார்கள் அல்லவா,
அந்த முத்தமிட்ட பொழுது நாயகத்தின் 2 உதடுகள் பட்ட அந்த ஜம்சம் கல்லாக, அந்த ஹஜர் அஸ்வத் கல்லாக நான் இருக்க வேண்டுமே. நாயகம் ஜம்சம் நீரை குடிக்கிற பொழுது வாயுக்குள் ஊட்டி குடிக்கிறார்களே, உள்ளே இறங்குகிற ஜம்சம் நீராக நாம் இருக்க வேண்டுமே. ஒரு பாடகன் படிக்கிற வார்த்தையை பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சொல்லுகிற வார்த்தை, அருமை நாயகம் ஆடுகளை மேய்க்கின்ற பொழுது ஆடுகளுக்கு அருகாமையில் தட்டி அரவணைத்து கொண்டு சென்றார்களே, ஆடுகளை மேய்க்கின்ற மேய்ப்பாளர்கள் நாயகம் மேய்த்த ஆடுகளாக இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்க கூடாதா? அப்ப நாயகத்தின் பார்வைப்பட்ட இடமாக நான் ஒரு படைப்பா இருக்க கூடாதா? நாயகத்தின் மீது எந்த அளவுக்கு உயிரினும் மேலான உத்தம திருநபியை நேசித்தவர்கள் எப்படி எல்லாம் கற்பனை செய்கிறார்கள். அந்த இஷ்க் ரசூல் நம்மிடத்தில் வர வேண்டும். ரசூலை காதலித்து பார், அல்லாஹுவை காதலித்து பார். உலகம் எதுவும் இல்லை, எல்லாம் அழிந்து போகக்கூடியவை, ஃபனாவாகிவிடக்கூடியதை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ரசூலை கொடுத்திருக்கிறான். உயிரினும் மேலான உத்தம திருநபியை அதிகம் நேசிப்போம், அவர்கள் மீது காதல் கொள்வோம். நாயகத்தை எதுவெல்லாம் காதலித்ததோ அதைகளையும் காதலிப்போம். எல்லாம் வல்ல ரஹ்மான் அத்தகைய மிகப்பெரிய நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைத்து பேர்களுக்கும் வழங்கிடுவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இஷ்குல்லாவாக, இஷ்கு ரசூலாக, அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, நாயகத்தை நேசிக்கிற நட்பாளராக அல்லாஹ் நம் அனைத்து பேர்களையும் ஆக்கிட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான தர்பாருக்கு சென்று சலாம் சொல்லும் பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்தவராக வாய்ப்பளித்த நிர்வாகத்தினருக்கும் இமாம் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி, காலத்தின் அருமை கருதி நேரத்தின் உரிமை கருதி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.